வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது டிஎடி ஃபுட் சேனல். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான கர்நாடகா ஸ்டைல் சிக்கன் கறி தாங்க செய்ய போகிறோம். சிக்கன் வாங்கும்போது டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் கறி செஞ்சு சாப்பிட்ணுன்னா இந்த கர்நாடகா ஸ்டைல் சிக்கன் கறி செஞ்சு பாருங்கள். இந்த சிக்கன் கறி டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கிறேன். 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அரை கிலோ சிக்கனை நல்லா கழுவி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். எல்லா சிக்கன்லையும் மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சிக்கனை 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் சிக்கன் நல்லா மேரினேட் ஆயிடுச்சுங்க. இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கு அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்திக்கிறேன். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ சிக்கனை சேர்த்திக்கலாம். சிக்கன் நல்லா எண்ணெயிலே வணக்கி விடுங்க.
ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். தக்காளி நல்லா வணக்கிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்க. சிக்கன் எல்லாம் எண்ணெயிலே நல்லா வணங்கிருச்சு. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். இடையில லிட் ஓபன் பண்ணி சிக்கன் நல்லா கிளறி விடுங்க. அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்திக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் ஆச்சுங்க. லிட் ஓபன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்திக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பரான கர்நாடகா ஸ்டைல் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.